டியூட் இன்ஜினியரிங் முடிச்சு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ரிவ்யூ பண்ணுறேன் டியூட். கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம், அதுவும் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு பிள்ளை இப்படிலாம் சொல்லிக்கிறோம். ஆனால் என்ன, நின்னா ஃபெயின், நடந்தா ஃபெயின், முடிவிட்டாடி கூட ஃபெயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா போய் வேலை தேடுறோம், வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கு ரிவ்யூ எவ்வளவோ பெட்ரு. அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறவங்க சொல்கிறேன் ப்ரோ. ஒழுங்கா போ டியூட், சாவச்சிருப்பேன் போயிரு கொய்யால. பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் மூச்சு தராமல் டப்பு டப்புன்னு பேசுவார். ஆனால் இதை விட பெட்டராக பேசுவார். ஒரே சிங்கிள் டேக்கில் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அந்த படத்துக்கு பேர் தான் இவன் தந்திரன்னு சொல்லிட்டு அந்த படம் தான். அந்த படம் ஒரு நிமிஷம், என்ன கருப்பு சட்டை? கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ல, அதனால தான் போட்டு வந்தேன். கருப்பு உனக்கு கலர்ஃபுல், நல்ல கலர் தானே, அதான் போட்டு வந்தேன் இன்னைக்கு. போட்டேன்னு எங்களுக்கு தெரியும். இன்னொன்று கமெண்ட் பண்ணிச்ச, கருப்பு சட்டை போடுங்க அப்படிலாம் இல்லையே, வெக்க மட்டும் படாத. இன்னைக்கு நான் பார்த்த படம் இவன் தந்திரன். அந்த படம் பார்த்துட்டு வெளியே வருமானத்தை தோணுச்சு கேட்டினா, அந்த படத்தோட டைரக்டர் கண்ணன் கடைசியில் ஒரு படம் பண்ணார். என்ன படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு படம் சொன்ன அடிப்பா தூக்கி போட்டு சொல்ல மாட்டேன். அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இந்த படம் பண்ணிட்டாரு. அந்த கேப்புக்கு உண்டான ஒரு ஒர்க்கு இந்த படத்தில் தெரியுது. அந்த படத்தோட ஹீரோ கௌதம் கார்த்திக். இப்போ தான் அவரோட ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது போல் தெரியும் சினிமாவில். ஃபர்ஸ்ட் படம் ரங்கோனு, செகண்ட் படம் இந்த படம். இந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட ஹீரோ நம்ம கௌதம் எப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கை. என்ன மாதிரி ஃபுல் முள்ள மாதிரி எது மாதிரி இல்லை உங்களை மாதிரியா அப்படின்னு கேட்க வந்தேன். அதான் என்ன மாதிரி தான். என்ன மாதிரி ஃபுல் இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் தட் கை. பிகாஸ் ஃபோன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு இந்த சிசிடிவி கேமரா ஆகட்டும் எல்லாத்துலேயும் பூந்து விளையாடுவார். அந்த ஹேக் பண்ணுறதுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அசால்ட்டாக திருடிடுவார். பூந்து விளையாடிடுவேன், வாலிபால் விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன், அப்புறம் நிறைய கேம்லாம் விளையாண்டுருக்கேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பார். இதுவே ஒரு கட்டத்தில் இவருக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். ஏன்னா சிசிடிவி கேமரா ஒரு பெரிய அரசியல்வாதி வீட்டுக்கு மாட்ட போவார். அவங்க காசு தர மாட்டாங்க, ஏதாவது பண்ணோண்டா இவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை மாட்டேன்னு பார்ப்பாங்க இவரு ஆர்ஜே பலன் சேர்ந்து. ஆனால் இவங்க கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிப்பாங்க. அது என்ன பிரச்சனை, எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாங்க, இதில் ஹீரோயின் லவ் பண்ணுவார், அது எப்படி கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இதுலயுமா. ஆமா, இதுலயே இதேதான் தானே, இல்லை அது காலத்தில் வந்துட்டு இருக்கு இதே தான். ஸோ அந்த நடுவில் இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்லாம் காமிச்சு ஒரு பண்ண கதை அந்த படத்தோட கதை இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் பெரிய ஸ்கோப் இல்லை, பெரிய ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இல்லாட்டியும் ஆனால் அவங்களோட ஸ்கோப் நல்லா கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக ஆச்சரியமா இருக்குது. பாலாஜி ஹீரோயின் தானே, அதை பற்றி நான் வழியில தானே இந்த படத்தை என்னடா ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு கேட்டேன். வாவ் ஃபேக்டர் அந்த வார்த்தையோட மாட்டேன்ப்பா, அது தெரிஞ்சது ஒண்ணுதானே. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பைடர் டீசர் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் லுக், அதுல அந்த பறக்குமே ஸ்பைடர் பறக்கும்ல, அதே மாதிரி இதுல ஒரு ஈய பறக்க விட்டு அப்படியே அந்த கேமராலாம் வேவு பார்க்க வைப்பாரு. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த கேமரா வச்சு சில பல வித்தைகள்லாம் காமிச்சதுலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட என்கேஜ்மெண்ட் சூப்பர் ஆச்சு. அடுத்த சீன் நல்லா விறுவிறுப்பாக போச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படத்துல ஹீரோ ஆகட்டும், அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் பெரிய ஸ்கோப் இல்லை, பெரிய ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இல்லாட்டியும் ஆனால் அவங்களோட ஸ்கோப் நல்லா கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக ஆர்ஜே பாலாஜி ஹீரோயின் தானே, அதை பற்றி நான் வழியில தானே. அடுத்து ஆர்ஜே பாலாஜி ஸ்பீடா பேசுறாரு இல்லையா, பட் இந்த படத்துல கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா பொறுமையா டே டியூட் அந்த மாதிரி அதெல்லாம் இன்ஜினியரிங் பேச்சு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சான டைலாக்லாம் ஒரே ஷார்ட்டை ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. அங்கங்கே அடிக்கிற டபுள் மீனிங் காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு. அடுத்து இந்த படத்துல எல்லாருமே அவங்களோட கேரக்டரை ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தம்மனோட மியூசிக். பிஜிஎம் நல்லா இருக்கு. ஒரே ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃப்ல வரும். அந்த ஸ்கெட்ச் படம் இருக்குல்ல, கனவே கனவு பாட்டு வருமே, அந்த பாட்டை கொஞ்சம் மோல்ட் பண்ணி போட்டா அப்படி இருக்கும். அதில் ஒரு பாட்டு மாதிரி இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும். அடுத்த படத்து சினிமோட்டோகிராஃபி ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டியான ஒரு மேக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் பிரசன்னா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு, ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் சொல்ல முடியாது, பார்க்காத ஒரு விஷயம் அப்படிலாம் இருக்காது. ஒரு சின்ன விஷயங்கள் அந்த கேமரா காமிக்கிற விஷயம் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு சில சீன்ஸ் தான் புதுசாக இருந்தாலும் மற்றபடி பார்த்த ஒரு கதையாக பல படங்களில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பெருசாக இருக்குது, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அர்ச்சமாவே தான் அதே மாவு தட் மாவு ஒன்லி. அடுத்து நம்ம கௌதம் கார்த்திக் பேசுவார், எங்க ஃபாரின்ல பார்பர் ஷாப்ல வேலை செய்யறான் அவனுக்கு 50,000 சம்பளம், மீன் கடை வேலை செய்யறான் அவனுக்கு 1,00,000 சம்பளம் அப்படின்னு. ஆனா நம்ம ஊர்ல டிகிரி முடிச்சா கூட 10,000 சம்பளத்துக்கு நாய் பாட்டு போறா அப்படின்னு. ஆனா அதுவே என்ன சொல்லுவார்னா, கடைசி சீக்வன்ஸ்ல கிளைமேக்ஸ் அப்ப கொட்டாய் விடாதையா கொண்டுற உன்னைய பேசிட்டு இருக்கல, இங்க கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இவர்கிட்ட பேசுவார், வில்லன்ட்ட பேசணும்னு சொல்லுவார்னா, மூணாவது படிச்சிருக்க நீ கூட அடிக்கிறியா அப்படின்னு. அப்ப எது உண்மை அப்படின்றத யாருக்குமே தெரியாது. இந்த படம் பார்க்கும்போது இதெல்லாம் மைனூட்டா உள்ள இறங்கி வச்சா தெரியும். ஆனா இறங்கி யோசிச்சேன், அதனாலதான் சொல்றேன். ஸோ எது எப்படியோ இந்த படத்துல எப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோ படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு நல்ல ஒரு படமா ஒருத்தன் எவ்வளவு அளவுக்கு போவான், அவனோட சக்தி மீறி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவரோட அறிவெல்லாம் காமிச்சு சூப்பரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் வந்திருக்கும். கண்ணனுக்கு முக்கியமா ஒரு ரீபேக் படமா இந்த படம் இருக்குன்றது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த படத்தை நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். நீங்க பார்க்கணும்னா தியேட்டர்ல மட்டும் தான் போய் பார்க்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரே நிமிஷம், கருப்பு சட்டை அது வேற சட்டை நான் சொல்ல போறது. சரி ஓகே முடிச்சிருவோம்.